ஓம் சாந்தி. பாப்தாதா எவருக்கும் ஒருபோதும் நேரிடையாக அறிவு புகட்டுவதில்லை. சரியது தவறு எது என்பதை முரளியிலேயே கூறிவிடுகின்றார். எவரேனும் நேரடியாக வந்து நான் தவறா என்று கேட்டால் கூட பாபா இல்லை, நீ மிகவும் சரி என்றே கூறுவார். ஏனெனில் அந்த சமயத்தில் அந்த ஆத்மாவிற்கு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு தைரியம் இருக்காது. மருத்துவர்கள் கூட நோயாளி தன் கடைசி நிமிடத்தில் இருந்தாலும் நீ இறக்கப் போகிறாய் என்று நேரிடையாக சொல்வதில்லை. எவரது இதயம் பலகீனமாய் இருக்கும்போது அவர்களிடம் இம்மாதிரி கூறும்போது அவரது இதயம் நின்று போகும் நிலை ஏற்படலாம். எனவே கல்வி புகட்டுவதற்கு முன் அதன் பின் விளைவுகளை நன்கு பாருங்கள், மன்னியுங்கள், பிறகு அறிவு புகட்டுங்கள். ஜாடையாக கூறுங்கள், எதிர்மறையாக கூறுங்கள், ஆனால் சமயம் பார்த்து கூறுங்கள். எந்த ஆத்மாவும் உங்களுடைய ஸ்திதியை குலைப்பதற்கான முயற்சி செய்தால் அப்படிப்பட்ட அக்கல்யாண எண்ணமுடைய ஆத்மாக்கள் மீதும் கல்யாண திருஷ்டி மற்றும் விருத்தி வைப்பதே அவர்களை மன்னிக்கும் செயலாகும். நல்வர்களோடு நல்லபடியாக நடப்பது அனைவரும் அறிந்ததாகும். ஆனால் அக்கல்யாண சிந்தனை உடையோரை நமது கல்யாண சிந்தனையால் மாற்றுவது அல்லது மன்னிப்பது, இதுவே விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ தன்மையாகும். மாஸ்டர் மன்னிக்கும் கடலாகி அவர்களை மன்னித்து விடுங்கள். இதுவே அவர்களுக்கு அறிவு புகட்டும் விதியாகும். ஏனெனில் நேரிடையாக அறிவு புகட்டும் போது சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்வதில்லை. அவ்வாறு அறிவு புகட்டும் காலமும் போய்விட்டது. இப்போது சிநேகத்தை தாருங்கள், மரியாதையை வழங்குங்கள், மன்னித்து விடுங்கள். இதுவே அறிவு புகட்டும் விதிமுறையாகும். நல்லது. ஓம் சாந்தி.